நினைக்கிற ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ ஒளிர் சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறு இதழ்கள் என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிற. என்னடா இன்னும் போனை காணோம்? இது போன் அடிப்பாங்க, போயிட்டு தானே போன் அடிப்பாங்க. எப்படியும் ஒரு half an hourல போன் அடிச்சுவாங்கடா, வெயிட் பண்றா. டேய் என்னடா தங்கச்சி போன் அடிச்சிட்டா? டேய் அட்டன் பண்றா டக்குன்னு. என்ன ஒரு அவசரம் இரு. டேய் அவசரம் இல்லடா, அவங்க பத்திரமா போயிட்டாங்களா இல்லையான்னு பாக்கணும்ல, டக்குன்னு இடு. இந்தா நீ சென்டர்லயே போடி, அப்பதான் எல்லாத்துக்கும் கேட்கும். கொடுத்து தொலைடா, நீ போன் எடுக்கிறதுக்குள்ளே கட் ஆயிரும் போல. இவ்ளோ ஃபாஸ்டாலாம் இருக்காதீங்கடா. ஹலோ சொல்லுடாமா. அண்ணா இப்பதானே வந்த ஊருக்கு. ஓ போயிட்டீங்களாடா, சரிடா பத்திரமா இருங்க. சரி நான் எல்லாரும் எங்கடா? இதோ எல்லாரும் பக்கத்துல தானே உட்காந்துட்டு இருக்காங்க. சாப்பிட்டியாடா? சாப்பிட்டேனா. தாரா கீதால என்ன பண்றாங்க? அண்ணா அவங்க இப்பதானே ஃப்ரெஷ் அப் ஆக போயிருக்காங்க. ஓ அப்படியாடா, சரிடா எல்லாம் பத்திரமா இருங்க. சரிண்ணா. டிராவலிங்லாம் எப்படிலாம் இருந்துச்சு? ஆமாண்டா, உனக்குலாம் ஓகே தானே? ஓகேண்ணா, சூப்பரா தானே இருந்துச்சு. சொன்னதை மறந்துடாதீங்க, வீட்டுல பத்திரமாவே இருங்க, ஓகேவா? சரிண்ணா. அங்கெல்லாம் வெதர் எப்படி இருக்கு? செம்ம காத்து மழை தானா. ஓ அப்படியாடா, சரிடா. வெளியில போகும்போது பார்த்து பத்திரமா போடுங்க, சொட்டர் போட்டுக்கோங்க, ஸ்கிராஃப் கட்டிக்கோங்க, எல்லாம் கட்டிக்கோங்க, ஓகேவா? அண்ணா சரிடா, விடுங்க, நான் பாத்துக்கறேனா, விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சிட்டாங்களாடா? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி? ஏனா நீங்க வேற நாங்க வந்த உடனே ரூமுக்கு வந்துட்டோனா. பஸ்ல எப்படிடா? நீங்க வேற நாங்க 3 பேர் தனியா உட்கார்ந்துட்டு இருந்தோமா, பேசிட்டே இருந்தோமா, அப்படியே தூங்கிட்டோனா. சரி விடு, நீங்க 3 பேர் பத்திரமா இருங்க. சரி எத்தனை டைம் சொல்லிட்டீங்கனா? சொல்ல வேண்டியது எங்க கடமைடா. மொத்தமா எல்லாம் ஒண்ணா தான் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, அப்படிதானே? ஆமாண்டா, எல்லாம் ஒன்னதான் உட்காந்துட்டு இருக்கோம். அம்மா கதிர் வினயனா இவங்கலாம் எங்க? டே அவங்கெல்லாம் வெளியில போயிருக்காங்கடா. வெளியில தங்கச்சிங்க கூப்பிட்டாங்களா, அதனால வெளியில போயிருக்காங்க. சரிண்ணா. அம்மா இல்லனா? எல்லாரும் எங்க போவாங்க, எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அம்மா கிட்ட சொல்லிருங்கனா நான் வந்துட்டேனே. நான் சொல்லிடுறேன், நீ கதிருக்கு மட்டும் போன் அடிச்சு சொல்லிடு. சரிண்ணா, நான் சொல்லிடுறேன். அண்ணா எங்கள சொல்லாதீங்க, நீங்களும் பத்திரமா இருங்க. சரிடா, நாங்க பாத்துக்கிறோம். 1 மந்த் எப்படி இருக்க போறேன்னு தெரியல நீங்களாம். அதெல்லாம் நாங்க பாத்து இருந்துறோம் தானே. 1 மந்த் தானே. 1 மந்த்னால எவ்வளவு நாள் இருக்கு, அவ்வளவு நாள் உங்களால தெரிஞ்சிருக்க போறோம். ஒன்லி 1 மந்த்னா அதுக்கு அப்புறம் ஜாலியா இருக்கலாம். அண்ணா फ्रेंड्स கிட்ட எல்லாம் சொல்லிருங்கனா. போன்ல வேற 10% தான சார்ஜ் இருக்கு, நான் போய் சார்ஜ் பண்ணனும், சரியானா? யாருக்காவது ஒருத்தருக்கு டக்குன்னு சொல்லணும்னு தான் நான் சொன்னேன். நாங்க சொல்லிடுறோம்டா. சரி நான் போய் சார்ஜ் போடுறேன், அப்புறமா கூப்பிடுறேனா. சரிடா, நீ போய் சார்ஜ் போட்டு ரெஸ்ட் எடு கொஞ்ச நேரம், சரியா? சரிண்ணா. பைனா. மறக்காம फ्रेंड्स கிட்ட அம்மா கிட்ட எல்லாம் சொல்லிருங்க. நாங்க சொல்லிடுறோம்டா, பாய். 1 மந்த் எப்படி இருக்க போறோனே தெரியலடா. டே அதான் பாருடா, அவங்களெல்லாம் பிரிஞ்சிருக்கிறதே ஒரு கஷ்டம் தானே. அந்த 10 டேஸ்க்கே நம்ம எந்த இதுவும் தெரியலனா சிவாவோட மேரேஜ், அதனாலதான் தெரியலடா. 1 மந்த் இருந்துக்கலாம் விட்டு, 1 மந்த் தானே. தங்கச்சிங்க பாவம்ல, என்ன பண்றது, அவங்க முன்னாடி கஷ்டப்பட்டா அவங்களும் கஷ்டப்படுவாங்க, அதனால நம்மளும் கஷ்டப்படாம இருக்க வேண்டியதா இருக்கு. டே ஆமா, நம்மளாவது இங்க எல்லாரும் இருக்காங்க, அவங்க 3 பேர் தான் இருக்காங்க. நம்ம கஷ்டப்பட்டா கூட எல்லாரும் சமாதப்படுத்துவாங்க, அங்க யார் சமாதப்படுத்த போறா? அதனால நம்ம சந்தோஷமா பேசினாதான் அவங்க அங்க சந்தோஷமா இருப்பாங்க. டே அதுவும் கரெக்ட். அம்மா அப்பா இருந்தா கூட எதுவும் தெரிஞ்சிருக்காது. அம்மா வேலை போகலையே, அந்த பிரின்சிபல் பண்ண வேலை. டே அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம காலேஜ்ல ஸ்டாஃப்ஸ் ரொம்ப கம்மிடா. 5th இயர் மட்டும் தான் அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. 4th இயர் 3rd இயர்லாம் யாரு பார்க்க போறா? அது இல்லாம மெடிக்கல் காலேஜ்ல ஸ்டாஃப் ரொம்ப கம்மி. டே அதுவும் கரெக்ட். அம்மா இப்படி போவாங்க, இவங்க 3 பேத்துக்காக மித்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் விட முடியுமா? விட, அவங்க அங்க பத்திரமா இருந்துக்குவாங்க, விடு. டே அதுவும் கரெக்ட் தான். நம்ம தங்கச்சிங்களுக்கு எல்லாம் எந்த பிரச்சனையும் வராது. நம்ம இருக்க வரைக்கும் ஏதாவது பிரச்சனை வர விட்டுருவோமா? அதனால பிரச்சனையே வராது. அவங்க அங்க ஜாலியா இருக்கணும், நம்ம இங்க ஜாலியா பேசினாதான் அவங்க அங்க ஜாலியா இருப்பாங்க. டே ஆமாண்டா, ஏதோ இப்படியே சொல்லி சொல்லி நம்ம மனசை தேத்திட்டு இருக்கோம்டா. அப்படியே அப்பையில இருந்து இது ஒன்னதான் நம்மளும் சொல்லிக்கிட்டே இருக்கோம்டா. என்ன பண்றது, நம்மளோட நேரம் அப்படி. ஆமா, இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களே, எங்கடா போயிட்டாங்க? டே அதுவும் அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்கடா. நானும் இப்ப போகணும், அம்மா கூப்பிட்டாங்க. சரி நீ போயிட்டு வாடா. சரி நீங்களா இருங்க, அவங்களையும் கூப்பிட்டு அப்படின்னு நானும் வந்துடுறேன். சரி நீ போய் கூப்பிடுறியா இல்ல நானும் வரட்டா? இல்ல நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன். ஆமா அவங்களா எதுக்கு அங்க போயிருக்காங்க? டே அம்மாக்கு ஏதோ புக்ஸ் எல்லாம் எடுக்கணுமா, அது இல்லாம ஆதிராக்குள்ள ட்ரெஸ்ஸஸ் எடுக்கணுமா, அதனாலதான் போயிருக்காங்க. ஓ அப்படியாடா, சரிடா. அவங்க 3 பேரும் இருந்தா இன்னும் ஜாலியா இருந்திருக்கும். ஏன்னா எல்லாரும் ஒரே வீட்டுல இருக்கும்போது அவங்களும் இருந்திருக்கலாம். டே ஆமாண்டா, அது இல்லாம நாளையில இருந்து காலேஜுக்கு போறோம், அதனால எதுவும் தெரிஞ்சுக்காது அவ்வளவு சீக்கிரம். அதான் பாரு, இந்த காலேஜ் இருக்க வரைக்கும் நமக்கு ஓகேவா இருக்குப்பா. பாருடா அதுல ஒரு ஜாலி. காலேஜ்லயே ஒரு 6 hours போயிருமா, 6-7 hours போயிருமா, அதுலயே ஒரு ஜாலிடா. அப்புறம் வீட்டுக்கு வந்து தங்கச்சிங்களுக்கு வீடியோ கால் பேசணும்னா எப்படி 2 hours 3 hours பேசிட்டு இருப்போம். பேசி முடிச்சுட்டு சாப்பிட்டு தூங்க வேண்டியதான். வேற வழியே கிடையாதுப்பா. எப்படியாவது மனசு தேத்திட்டு 1 month இருந்துடணும்டா. ஆனா பாரு, அவங்க போனதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் கூட அவ்வளவு நேரமும் ஓடுதுடா. ஒரு 1 hour கூட கிட்டத்தட்ட 24 hours மாதிரி போடுது பாரு நமக்கு. டே அதுதான்டா நானும் பாக்குறேன். டைம் டக்கு டக்குன்னு போயிருமான்னு பாக்குறேன், போகவே மாட்டேங்குதுடா.
இதுக்குதான்ப்பா எல்லாத்து மேலயும் பாசம் வச்சு நம்மனால முடியல. தனியா கொஞ்ச நேரம் அவங்க பிரிஞ்சிருந்தாலும் நமக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. பாசம் என்ன தன்னாலயா வரும்? அதெல்லாம் மனசுக்குள்ள இருந்து வருதுடா. அதனால மனசுல இருந்து வர வழியவும் நம்ம அனுபவிச்சுக்கணும்டா. ஆனாலும் இவனுக்கு சொன்ன மாதிரி தான்டா 1 hour கூட 24 hours மாதிரி போகுதுடா. 1 month எப்படி ஓட்ட போறோனே தெரியலடா சுத்தமா. அதான் மித்த தங்கச்சிங்களா இருக்காங்களே உட்காந்து கலாய்க்க வேண்டியதுதான். அவ்வளவுதான், அவங்க நம்மள கலாய்ச்சி விட்டு போயிருவாங்க. ஞாபகம் தங்கச்சிங்களா யாருன்னு நினைச்சா நம்மள கலாய்ச்சி விட்டு போயிருவாங்க அவங்க. டேய் அதுவும் கட்டுதான்டா. நம்ம போய் அங்க உட்கார்ந்தோன்னு வை, நம்ம அவ்வளவுதான். ஏன்டா வந்து உட்கார்ந்தோன்ற அளவுக்கு நினைக்க வச்சிருவாங்க. அதுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிட்டே இருந்துடலாம். என்னடா சொல்ற? டேய் ஆமாண்டா, வீட்ல இருக்காம வெளியிலேயே சுத்திட்டு இருந்தோம்னா ஒரு ஜாலிடா. எப்படியாச்சும் இந்த விஷயம் மறந்துடுவோம்டா. ஹலோ சார், அவங்க என்ன சொல்லிட்டு ஆர்டர் போட்டு போனாங்கன்னு தெரியுமா? அடச்சி அதை மறந்துட்டேன் பாரு. அவங்க வெளியில சுத்த கூடாதுன்னு இருக்காங்கடா. டேய் இதனால என்ன இருக்கு? கோவிலுக்கு போய் கோவிலுக்கு சாமி கும்பிட வேண்டியதா? டேய் எத்தனை வாட்டிடா அதையே சுத்திட்டு இருக்கிறது? ஏன்டா நீ வேற? இதுக்கு ஃப்ரெண்ட்ஸா உட்காந்து கதை அடிச்சாலே போதும்டா. டேய் அப்படி சொல்ற, ஃப்ரெண்ட்ஸா உட்காந்து கதையே அடிக்க ஆரம்பிச்சிருவோம். சரிடா நான் போயிட்டு வரேன்டா, கூப்பிட்டுட்டே இருக்காங்க. நீ போயிட்டு வாடா. டேய் தான் போன் கொண்டாடா. சரி பாய்டா. ஏய் எங்க காவியாவை காணோம்? Dress மேல ஃபுல்லா தண்ணி ஊத்திருச்சு. அதனால தான் Dress மாத்த போயிருக்கா. தண்ணிலயே விளையாடிட்டு இருந்தீங்க எல்லாம் சேர்ந்து. பின்னாடி அந்த தண்ணி இருந்துச்சுல, அதுல விளையாடிட்டு இருந்தா அவ Dressல தண்ணி ஊத்திருச்சுமா. பின்னாடி எதுக்கு அந்த தண்ணியில விளையாடிட்டு இருக்கீங்க? காய்ச்சல் வந்து படுத்தாதான் தெரியும் போல. அதெல்லாம் வராதுமா. வராதுடி வராது. வந்து படுத்தும் போது தான் தெரியும். விடுங்கம்மா, அது அங்க தண்ணியில சும்மா கைய வச்சிட்டு இருந்தமா. கை வச்சிட்டு இருக்கும்போது கரெக்டா நான் அவளை இது பண்ணி விட்டா, அதனால தண்ணி ஊத்திருச்சு. விடுங்க. அப்ப நீ பண்ண வேலை தானே? கை கால் எல்லாம் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா? அது பிறந்ததுல இருந்து இருக்குமா, அதெல்லாம் சும்மா இருக்காதுமா. அவளுக்கு Dress எடுத்து கொடுத்தியா இல்லையா? எங்க Dresses எல்லாத்தையும் நான் பேக் பண்ணிட்டு அந்த சாரி இருந்துச்சு அவகிட்ட எடுத்து கொடுத்தேன். ஏன் அவ்ளோ Dress ரெடி பண்ண போற? 1 month இருக்கணும். அது இல்லாம நான் அந்த பீரோ பூட்டிட்டு சாவி எங்க வச்சேன்னு தெரியல. மேல எங்க வச்சிட்டு நினைக்கிறேன். அதை எடுக்கவும் முடியல. அதனால அந்த Dress எடுக்க முடியல. நீ என்னதான் பண்றியோ தெரியடி. சாவி மேல இருக்கிறது கூப்பிட்டு இருந்தா யாராவது எடுத்து கொடுத்துருப்பாங்க. விடுங்க, சாரி கட்டினா என்ன விடுங்க. ஏடி டக்குன்னு கிளம்பணுங்கிற அவ சாரி கட்டிட்டு வரதுக்குள்ள அவ்வளவுதான் போல. 5 நிமிஷத்துல வந்துடுறேன்மா. ஆமா 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகும். 10 நிமிஷம் 20 நிமிஷம் ஆகும் உங்களுக்கு. நீங்க எல்லாம் நல்லா சாரி கட்டுவீங்க, கட்டியே பழகிட்டு இருக்கீங்க. எங்களுக்கு எல்லாம் தெரியுமா? ஆய்க்கிட்டே விளக்கத்தை மட்டும் பேசுனி. அவளுக்கு சாரி நல்லாவே கட்ட தெரியுமா? வந்துருவாமா. ஆனா நீ இருக்கியடி, நீ வேண்டாத வேலைதான் ஏதாவது பண்ணுவ. தெரியாம தண்ணி ஊத்திட்டமா. விடுங்கம்மா. என்னடி தெரியாம ஏதாவது காய்ச்சல் கீச்சல் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவ? ஹாஸ்பிடல் போவேன். போவ நல்ல 4 அடி கொடுக்கணும்டி இவருக்கலாம். Dress எடுக்க தானே உங்களை கூப்பிட்டு வந்தா. அதுக்குள்ள என்ன தண்ணீர விளையாண்டுட்டு இருந்திருக்கீங்க? அது இல்ல, நாங்க Dresses எல்லாம் எடுத்து வச்சு முடிச்சிட்டோம். நீங்க தான் புக் எடுக்கிறதுக்கு லேட் ஆயிடுச்சு. அதனால தான் கொஞ்ச நேரம் தண்ணீர விளையாடலாமேன்னு போனோம். ஆமா, ஏன் மாதிரியே நீ தப்ப திருப்பறதுக்கு ஏதாவது பிளான் போடு. ஆனாமா உண்மையாலுமேமா போய் உங்க மேல தப்ப திருப்பி போடுவாளா? இவ தானே இவ போடாம இருந்துட்டாலும் அவளுக்கு ஒத்து நீ ஊதிக்கிட்டு இருக்க. எனக்கு யார் சப்போர்ட் பண்ணாலும் அம்மாக்கு பிடிக்காதே. எங்க ஆதி வந்தானேன்னு கேளு. ஐயே என்னம்மா எதுக்குமா கத்திக்கிட்டே கிடக்குறீங்க? புக் எங்கேயாவது வச்சிட்டீங்களா? அந்த கோவத்துல எங்க கிட்ட வந்து கத்திட்டு இருக்கீங்களா? இல்ல அங்க போய் ஏதாவது வேலை இருக்கா? நொய்யறேன்னு கத்திக்கிட்டே இருக்கீங்க. ஆமாடி, நான் உனக்கு பேசுறது கத்துற மாதிரி தான் இருக்கும். ஆதிக்கு போன் அடிச்சு எங்க வந்துட்டான்னு கேளு. கேட்டு தொலைற இருங்க. ஹலோ ஆதி, நான் எங்கனா இருக்க? வந்துட்டு இருக்க. ஏன் நீ வந்துட்டு இருக்கீங்க? அம்மா நொய்யனேன்னு கத்திக்கிட்டே கிடக்காங்க. உனக்கு நான் பேசுறது கத்துற மாதிரி இருக்கா? அப்புறம் என்ன நொய்யனேன்னு? ஆதி வர மாட்டானே. மரியாதை குடுடி அவனுக்கு. உங்களுக்கு காலையில கத்தி இங்க வந்து கத்தணும்னே தோணுது போல. பக்கத்துல வந்துட்டு நீ போனை வை. என்னம்மா நானா உனக்கு போன் அடிக்கிற மாதிரி பண்றேன்? சரிம்மா தாயே, விடு. அம்மா தான் போன் அடிக்க சொல்லிருப்பாங்க. அந்த பயம் இருக்கட்டும். சரி நான் பக்கத்துல வந்துட்டு போனை கட் பண்ண. சரி கட் பண்றேன். காவியா எங்க இருக்க? சீக்கிரம் வா. அதோ வந்துட்டேன்டி. எதுக்கு இப்படி பேய் மாதிரி கத்திட்டு இருக்கீங்க? டேய் லூசு, காவியா கீழே விழுந்துட்டா லூசு. என்னடாமாச்சு? ஐயோ அம்மா, கால் ரொம்ப வலிக்குதுமா. ஐயோ விழுந்ததுல சுளுக்கிருச்சுன்னு நினைச்சேன். என்ன நான் பார்த்து நடந்து வர மாட்டியா? இல்லம்மா, யாரோ தண்ணி ஊத்தி வச்சிருந்தாங்கன்னு நினைக்கிறேம்மா. அச்சச்சோ, நம்ம ஊத்துற தண்ணில தான் விழுந்தாளா? வாங்க போறோம்டி போ. அப்பவே சொன்ன க்ளீன் பண்ணிடலாம்னு. எனக்கு என்ன தெரியுமா, அவ இந்த சைடு படியில நடந்து வருவா. இந்த சைடு நடந்து வந்தா எனக்கு குறைஞ்சா போயிருவா. போச்சு போடி, நீ தானடி கப்பல தண்ணி. உன்னை யாரு கப்பலால தண்ணி மொந்துட்டு வர சொன்னது? அமைதியா இரு, யாரும் நம்ம பக்கம் திரும்ப மாட்டா. தண்ணி யார் அங்க ஊத்தி வச்சது? ஆமா, கால் ரொம்ப வலிக்குதுமா. இரு வலிக்காது. யார் அங்க தண்ணி ஊத்தி வச்சது? யார் அங்க தண்ணி ஊத்தி வச்சது? சொல்லுடி, யார் அங்க ஊத்தி வச்சது? என்ன லூசி அது? நீதானடி. வாயை மூடு. எனக்கு என்ன தெரியும்? இப்போ உண்மையை சொல்ல போறியா இல்லையா? எனக்கு என்ன தெரியும்? என்கிட்ட கத்துறீங்க? அம்மா அவ என்னமா பண்ணா? அவகிட்ட கத்திட்டு இருக்கீங்க. ஐயோ அப்பா, அண்ணனாவது சப்போர்ட் பண்றானே. அப்படி கேளுங்க, என்கிட்ட கேக்குறாங்க பாரு. டேய் நீ அமைதியா இரு. இப்ப சொல்லுவா பாரு. சொல்லுங்க, 2 பேத்துல யார் இங்க தண்ணி ஊத்துனது? இல்லனா 2 பேத்துக்கு அடி விழுக யார் தண்ணி ஊத்துனது? நானா கிடையாதுமா. ஆதிரதாம தண்ணி ஊத்துனா. ஏண்டி என்ன மாட்டி விட்ட? நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டா? இப்பதானே உனக்கு சப்போர்ட் பண்ண. நீ தான் தண்ணி ஊத்தி இருக்கப்போ. டேய் அண்ணா, அது நான் ஊத்துல லைட்டா சிந்திருச்சுனா. அத உடனே
இருந்துச்சு லைட்டா சுளுக்கி இருக்கும் அவ்வளவுதாம்மா உன்னெல்லாம் வச்சு திருத்த முடியாதுடி எனக்கு என்ன தெரியுமா அந்த சைடு படியிலையே இந்த சைடு படியில நடந்து வந்தா ஏன் அங்கதான் நீங்க ரெண்டு பேரும் கேப் போட்டு மாதிரி நின்னுட்டு இருக்கீங்களா அப்புறம் எப்படி அந்த சைடு வருவா அவ்வளவு குண்டாவா இருக்கும் இந்த சைடு நான் வரணும் நாங்க நவந்திருப்போமா ஏடி அங்கிட்டு தானே ஃப்ரீயா இருக்கு அங்கிட்டு தானே யாராவது வர முடியும் அண்ணா தப்ப மட்டும் ஒத்துக்காத அடுத்தவங்க மேல தூக்கி போடுதுன்னு இரு எல்லாம் இந்த அம்மாவும் சொல்லுமா தொட தொடன்னு சொன்ன இல்லடி யாரு வர போறேன்னு அவதான் சொன்னா நான் எங்க சொன்னேன் போய் சொல்றமா அவதான் சொன்னா ரெண்டு பேத்துக்கும் சேர்ந்து அடி குடுக்குறேன் பாரு இப்ப வழுக்குற கால் வலிக்கும் லைட்டா சுளுக்கி இருக்குமா அம்மா கால் வலிக்குதுமா ஏன்டி இப்படி ஏத்தி இருக்கறதுனால அமைதியா இருடி ஏன்டி அவளுக்கு கால் வலிக்குது அவ சொல்றா எல்லாம் உன்ன சொல்ற நம்ம நீ அமைதியா இருந்திருந்தா இப்ப இந்த பிரச்சனையே வந்திருக்காது எனக்கு மட்டும் அடி வலிக்கும் நினைச்சு நீ சொன்ன உனக்கு தான் அடி வலிக்கு போது பாரு ரொம்ப கால் வலிக்குதாடாமா ரொம்ப வலிக்குதுமா முடியலமா கொஞ்சம் எந்திரிச்சு நடடா கார்ல போய் உட்காந்துக்கலாம் அப்புறம் அங்க போய் பாட்டி இருக்காங்களா பாட்டி நீ விடுவாங்க முடியலமா ரொம்ப வலிக்குதுமா கை கொடு கையை பிடிச்சுக்கோ ஆஹாம்மா முடியலமா கால் ரொம்ப வலிக்குதுமா கால் எடுத்து வைக்கவே முடியலம்மா ரொம்ப வலிக்குதாடா ஆதிரா நீ எல்லாம் இருக்கியே இங்கதான் இருக்க வாங்க போறடி என்கிட்ட அம்மா வலிக்குதுமா இரு ஆதி கொஞ்சம் தூக்குவா அம்மா நானா டீ தூக்குடா அவளுக்கு கால் ரொம்ப வலிக்குதா சரி நவருங்கம்மா டீ பாத்து தூக்குடா சரிம்மா என்னடி அவ இவ்வளவு நேரம் அழுந்துட்டு தானடி இருந்தா ஒரு சொட்டு கண்ணீர் காண இப்போ தெரியல காதலன் தூக்கி இருக்கான் எப்படி கண்ணுல இருந்து கண்ணீர் வரும் வலிக்குது டேய் பாத்து புடிடா ஆமா அவன் என்ன பாத்து பிடிக்க போறான் இத பார்த்தா நம்ம வேணும்னே தண்ணி ஊத்தி மாமாவல பார்த்த மாதிரியே இருக்குடி உன்னையே ஏன் நீ அசிங்கப்படுத்திட்டு இருக்க என்னையே மட்டும் இல்ல உன்னையே சேர்த்து நம்ம ஏன்டி இப்படி பண்ணோம்னு கேக்குறேன் நம்ம தெரியாம தாண்டி தண்ணி ஊத்துற அமைதி இருடி எனக்கு அப்படி தெரியலையடி வேணும்னே தண்ணி ஊத்தி மாமாவல பார்த்த மாதிரியே இருக்கு வாயை மூடிட்டு இருடி என்ன பேசிட்டு இருக்கீங்க அமைதியா இருங்க என்ன உங்களுக்கு என்ன எங்களுக்கு தானே அந்த கஷ்டம் தெரியும் அமைதியா இருடி அங்க பாருடி கண்ணுல இருந்து இவ்வளவு நேரம் தண்ணி இருந்துச்சு தண்ணியே காணோண்டி கடுப்பா இருக்கு வாயை மூடிட்டு அமைதியா நின்னு உன் காதல சொல்றதுக்கு எனக்கு ஒரு நிமிஷம் போதும் காவியா உன் காதல சொல்றதுக்கு உன் காதல் வேணான்னு சொல்றதுக்கு எனக்கு ஒரு நிமிஷம் போதும் காவியா ஏன் நான் சொல்லாம இருக்கேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு காவியா உன் மனசு அங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நான் சொல்லாம இருக்கேன் உன் காதல் வேணான்னு என்னைக்கும் நான் சொல்லியிருப்பேன் காவியா இப்ப பரவாயில்லையா இப்ப சொல்லுங்க உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அது வேண்டாம் சொல்லாதீங்க நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு தெரியுது நீங்க அந்த வார்த்தையை சொன்னீங்கன்னா என்னால தாங்க முடியாது ஆதி